இந்த கல்யாண விரதத்தை மேற்கொள்பவர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல முருகன போய் பார்க்கணும். அதுவும் எப்படி? கல்யாண கோலத்தில் பார்க்கணும். அந்த திருக்கல்யாண காட்சிய பார்க்கணும். ஊஞ்சல் சேவையில் கலந்துக்கணும். நெறைய கோயில்ல அந்த ஊஞ்சல் சேவை இருக்குமா அப்படின்னு தெரியாது. இருந்தது அப்படின்னா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இந்த வருடம் பங்குனி உத்திரம் 11/4/2025 வருது. அதாவது வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்பயே சுக்கிரனுடைய அமைப்போடு இணைந்து வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா, பெண்கள் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் சுக்கிரன் தான் அடிப்படை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரம் அந்த விரதத்தை முடிக்கிறீங்கல்ல, எளிய உணவா தயிர் சாதத்தோடு முடிக்கலாம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தயிர் சாதத்தோடு முடிக்கலாம். நெறைய பேர் கேட்பாங்க, "இரவு நேரம் தயிர் சாப்பிடலாமா? அது செல்வ வளத்தை குறைக்காதா?" அப்படின்னு கேட்கலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை வேற. நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அன்று வெள்ளிக்கிழமை பங்குனி விரதத்தை, அந்த கல்யாண விரதத்தை இதோடு முடிக்கிறப்ப, கண்டிப்பா வரன் கிடைக்குங்க. அதே மாரி பெண்கள் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த தயிர் சாதத்த 11 பேத்துக்கு தானம் குடுத்துட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப இதுநாள் வரைக்கும் எனக்கு வரன் கிடைக்கல. எங்கெங்கேயோ தேடிட்டோம். வரதெல்லாம் தட்டி போகுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜாதக அமைப்பிலேயே நெறைய குறைகள் இருக்கு. எல்லாத்தையும் முருகன் பார்த்துப்பான். அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த விரதம் நடத்தி குடுக்கணும் அப்படின்னா, முருகனுடைய அருளும் வேணும். ஆறுமுகன் இருக்கிறப்ப ஆருடம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பா கல்யாணம் நடக்குங்க.